மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். கூலர் செய்யும் விதம் பாரு, அதில் பசலை மின்ட்டுடன் எலுமிச்சை சேரு. கூலர் செய்யும் விதம் பாரு. அப்படி கூலா பசலைக்கீரை, மின்ட்டு, என்னது புதினா, எலுமிச்சம்பர சாறு எல்லாத்தையும் சேர்த்து ஜில்லுன்னு சாப்பிடணும். அப்போ உள்ளமே ஜில்லுன்னு துள்ளாதா பாருங்க. குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பினச் லைம் மின்ட் கூலர். ரெகுலராக எல்லாருமே வந்து லைம் மின்ட் கூலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இதில் வந்து ஸ்பினாச் ஆட் பண்ணி வித்தியாசமாக ஒரு லைம் மின்ட் கூலர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்பினாச் லைம் மின்ட் கூலருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பசலைக்கீரை அரை கப், புதினா இலை 1/4 கப், சர்க்கரை 1 மேஜிக்கரண்டி, தேன் 1 மேஜிக்கரண்டி, இஞ்சி நறுக்கியது 1 தேக்கரண்டி, எலுமிச்சை சாறு 1 தேக்கரண்டி, குளிர்ந்த தண்ணீர் 2 கப், ஐஸ் கியூப் தேவையான அளவு. இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி பசலைக்கீரை, இந்த பர்டிகுலர் ஸ்பினச் லைம் மின்ட் கூலர் பண்ணுறதுக்கு நீங்கள் பசலைக்கீரை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த கீரை யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பசலைக்கீரை வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பசலைக்கீரையை வந்து ஒரு மிக்சியில் போட்டுக்கோங்க. பச்சை பசலைக்கீரை தான் யூஸ் பண்ணுறோம். பசலைக்கீரை, அது கூடவே புதினா, இந்த புதினா பசலைக்கீரை ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து சுகர் கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். நீங்கள் வந்து இதில் சுகர் அண்ட் ஹனி ஆட் பண்ணலாம். இல்லைன்னா வெறும்னா ஹனி, சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வெறும்னா ஹனி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்படி வேணாலும் ஆட் பண்ணி இதை வந்து இந்த லைம் மின்ட் கூலர் பண்ணலாம். நான் வந்து சுகர் அண்ட் ஹனி ரெண்டுமே வந்து யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்க போகிறேன் ரெண்டையுமே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட வீட்டில் சுகர் சிரப் இருந்ததுன்னா அது இன்னும் பெட்டர். உங்களுக்கு வந்து இந்த இது அரைச்சதுக்கப்புறம் லாஸ்ட் கொஞ்சம் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த இஞ்சி வந்து இந்த மாதிரி பீசஸ் ஜஸ்ட் ஒரு 2-3 பீஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். இதை அரைச்சிட்டு எல்லாத்தையும் வடிகட்ட போகிறோம். அதனால் இந்த இஞ்சி வந்து துண்டுகளாக போட்டிருக்கேன். இஞ்சி பேஸ்ட் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக லைம் ஜூஸ். ஸோ இந்த லெமன் ஜூஸும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கோல்டு வாட்டர், சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணி. ஸோ இது மொத்தத்தையும் போட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம். ஸோ இது வந்து அரைச்சாச்சு. ரொம்ப மையம் அரைப்படணும்னு அவசியம் இல்லை. 1-2 இலை இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு ஜஸ்ட் வடிகட்டி எடுத்துருங்க. வடிகட்டினதுக்கு அப்புறமா இதில் வந்து தேன் ஆட் பண்ண போகிறேன். முதலையே தேன் ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தேன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சுகர் இருக்குது, அதனால் தேன் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஸோ தேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவுக்கு க்ரஷ்ட் ஐஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸில் தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. இல்லைன்னா க்ரஷ்ட் ஐஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ இது போட்டுட்டு ரிஃப்ரெஷிங்கான ஹெல்த்தியான ஸ்பினச் லைம் மின்ட் கூலர் ரெடி ஆயிடுச்சு. பசலைக்கீரை எலுமிச்சை புதினா கூலர். செய்ய தேவையான பொருட்கள்: பசலைக்கீரை அரை கப், புதினா இலை 1/4 கப், சர்க்கரை 1 மேஜிக்கரண்டி, தேன் 1 மேஜிக்கரண்டி, இஞ்சி நறுக்கியது 1 தேக்கரண்டி, எலுமிச்சை சாறு 1 தேக்கரண்டி, குளிர்ந்த தண்ணீர் 2 கப், ஐஸ் கியூப் தேவையான அளவு. பசலைக்கீரை எலுமிச்சை புதினா கூலர். செய்முறை: ஒரு மிக்சியில் பசலைக்கீரை,
புதினா இலைகள், சர்க்கரை, இஞ்சி, எலுமிச்சை சாறு, குளிர்ந்த தண்ணீர் ஆகியவற்றை சேர்த்து விழுதாக அரைக்கவும். பிறகு அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நன்றாக வடிகட்டிக் கொள்ளவும். பிறகு அதில் தேனை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். பிறகு ஒரு கண்ணாடி டம்ளரில் ஐஸ் கியூப், வடிகட்டிய சாறு இரண்டையும் சேர்த்து குளிர்ச்சியாக சாப்பிடவும். பசலைக்கீரை எலுமிச்சை புதினா கூலர் தயார்.